சிறந்த தம்பதிகள் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வித்தியாசமான விளக்கத்தை சமீபத்தில் நான் பார்க்க நேர்ந்தது. மனமுத்து வாழ்பவர்கள் சிறந்த தம்பதிகள் இல்லையா? முரண்பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு முரண்பாடுகளோடு வாழ்பவர்கள் தான் சிறந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி அவர்கள் சிறந்த தம்பதிகளாக முடியும்? அவர்களை பிணைத்திருப்பது அவருடைய பிள்ளைகளாக மாத்திரம்தான் இருக்க முடியும். ஒரு பக்கம் அப்பாவுடைய கையும் அம்மாவுடைய கையும் அந்த பிள்ளைகள் பிடித்திருப்பதால் தான் அவர்கள் திருமண பந்தத்திலிருந்து விலகாமல் இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் கூறலாம். சரி, அப்ப யார் சிறந்த தம்பதிகள்? முரண்பாடுகள் இல்லாத ஒரு மனிதரே கிடையாது. என்னை போல் நீங்களும் உங்களைப் போல் நானும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதுதான் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்க முடியும். இந்த முரண்பாடை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வது வாழ்க்கையாக இருக்க முடியாது. என் முரண்பாடுகளோடு அவர்கள் பயணிப்பதும் வாழ்க்கையாக இருக்க முடியாது. அவர்களுக்காக என் முரண்பாடுகளில் நான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். எனக்காக அவர்களுடைய முரண்பாடில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் மனமுத்து தம்பதிகளாகவும் வாழ முடியும், வெற்றிகரமான தம்பதிகளாகவும் இருக்க முடியும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தலும் தன் முரண்பாடுகளை மாற்றிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்தலும் தான் சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். அவர்களே சிறந்த தம்பதிகளாகவும் இருக்க முடியும். முரண்பாடுகளோடைய வாழ்வது சிறந்த வாழ்க்கையாக இருக்காது. அது எப்பொழுதுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்படாப்பா இந்த உறவிலிருந்து விடுபட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மேலும் இருக்கும். ஒருவருக்கு ஒரு முரண்பாடுகளை களைவோம், ஒருவருக்கு ஒரு முரண்பாடுகளை தவிர்ப்போம், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம், மனமுத்த தம்பதிகளாக சிறந்த தம்பதிகளாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.